சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு மனோஜும், ரோகிணியும் அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பணத்த நம்மகிட்ட இருந்து ஏமாத்துனவன எப்படியாச்சும் புடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாவும் இருக்கு. ஆனா அவங்களால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம முத்து தான் கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப முத்து விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா, அந்த பணத்த திருடிக்கிட்டு ஓடுன கதிருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா நடிகருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? சோ அந்த டிவி நடிகர் வீட்டுக்கு நம்ம மீனாவ போயிட்டு உளவு பார்க்க சொன்னாப்ல நம்ம முத்து. அதே மாதிரி பூ குடுக்க போற மாதிரி அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த வீட்ல பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண ஃபங்ஷன் நடக்குதாட்டுக்கு. அந்த ஃபங்ஷனுக்கு ஆர்டர் பிடிக்கிறதுக்காக சிந்தாமணி அம்மா பேசிட்டு போறாங்க. பின்னாடியே நம்ம மீனாவும் வராங்க. மீனா வர்ற விஷயம் ஏதோ வேற விஷயம். அவங்க நேரா வீட்டுக்குள்ளார போயிட்டு இந்த மாதிரி நான் அந்த ஏரியாவுல பூ குடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கும் டெய்லியும் குடுத்துறேனே அப்படின்னு பேசி சம்மதம் வாங்கிக்கிட்டு வெளியில வரும்போது, சிந்தாமணி வாண்டடா அது எப்படி நான் போற வீட்டுக்கெல்லாம் நீனும் வர, கல்யாணம் நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவ வெறுப்பேத்த, ஓ! அப்ப இந்த வீட்ல கல்யாணம் நடக்குதா? எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்பவுமே நன்றி அம்மா. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாண ஆர்டருக்கும் பேசிட்டு வந்துடுறாங்க நம்ம முத்து, நம்ம மீனா. இங்க பாத்தீங்கன்னா, கார் ஷெட்ல நம்ம செல்வம், முத்து இவங்க எல்லாமே டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். முத்துவோட வீடு தான் அந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு விஜயா சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு மீனாவும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இங்க ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா பைக்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, பின்னாடியே நம்ம மீனா பின்னாடி சுத்துன லவ்வர் பாய் நம்ம வித்யாவோட பைக்ல போய் மோதிடுறாப்ல. அதுக்கப்புறம் வித்யா கிட்ட என் மேல தாங்க தப்பு. நானே இந்த பைக்க சரி பண்ணி குடுத்துர்றேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வித்யாவ அழைச்சுக்கிட்டு போறாப்ல. அதாவது டோப் பண்ணிக்கிட்டு போறாப்ல. இத பார்த்துட்டு சில பேரு கிண்டல் பண்றாங்க. வித்யாவுக்கும் அது ரொம்பவுமே புடிச்சு போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துக்கு நடுப்புற ஒரு லவ் காட்சி உருவாக போகுது அப்படின்னு நெனைக்கிறேன். இங்க வீட்டுக்கும் எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம முத்து பாத்தீங்கன்னா, அந்த ஆள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க 2 பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.